வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை மணி ஆகுமோ தெரியல. வாட்டர் பாட்டில் தண்ணி கூட கொண்டு வராமல் வந்துட்டோம் நாங்கள். ஆமாம், அது இத்தனைக்கு நட்டது இவ்வளோ தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக நான் அள்ளி அப்புறம் தான் அறுக்க முடியும். எனக்கு மட்டும்தாங்க அறுக்க, எல்லாருக்கும் அது. சரி, முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். இவ்வளோ தண்ணி கிடக்குதா, எப்படி உள்ள வண்டி வரும்? இங்கே மட்டும்தான் கிடக்கா பார்க்கணும் கிடக்கு. கொடுமை இது. என்னைக்கு காஞ்சினா என்னைக்கு அறுக்கிறது? வண்டி இருக்குமா அது வரைக்கும்? பயமாக இருக்கே. எப்படி வரும் வண்டியை? இதில் எப்படியாத்தான் வண்டி வரும்? இந்த எல்லாம் உள்ளே அமுங்கிடும் வண்டி. மாட்டி செயின் வண்டின்னா இருக்கும், டயர் இல்லாமல் அது வேணால் அறுக்கலாம். ஷோ கடவுளே, ஃபுல் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி நாங்கள் அள்ளி ஊற்றி இதை கிளியர். சரி வாங்க அள்ளி ஊற்றுவோம். நான் அள்ளி தரேன், நீங்கள் ஊற்றுங்க. இல்லை அவ்வளோதாங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் அடுத்துடலாம் வேலையும். 8 மணிக்கு வந்தோம். மணி 10 மணி ஆச்சு. பாசி அதான் நான் எங்கள் போகிற வழியில் மிளகா கொல்லையில் இது தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க இங்கே. எங்கள் ஊரில் பெரும்பயிறு. அது பறித்து சாப்பிட்டுட்டு வரோம். இதான் அது. பச்சையை சாப்பிட எனக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பருத்து தானே, சுட்டு தானே தண்ணி இருக்குது. அங்கே தான் திப்பு திப்புன்னு போகுது தண்ணி. கை ஃபுல்லாக சேராக இருக்குது. போய் தான் கழுவணும். தண்ணி இல்லைங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். விழுந்துடாதீங்க. பயங்கரமாக பசிக்குது. மட்டும் தெரியாது யாருக்கும் அறுக்குது. வண்டி நிற்குது. காஞ்சிரத்தாது 2 நாள் காஞ்சி அறுத்துடலாம். போயிட்டு மறுபடியும் நான் வரணுமா? சரி வரேன். போயிட்டு அப்புறம் அல்லணும்ல.